இந்த ப்ராப்ளம் பாருங்க. In an arithmetic progression, the sum of first n terms is 5n square plus 3n divided by 2. Find the 10th term. ஒரு கூட்டுத்தொடரின் முதல் n உறுப்புகளின் கூடுதல் 5n ஸ்கொயர் பிளஸ் 3n டிவைடட் பை 2 எனில் 10வது உறுப்பு என்ன அப்படின்னு வந்து கேட்டிருக்காங்க. இதை வந்து சிம்பிளா வந்து சம் ஆஃப் n வந்து ஒரு ஃபார்முலா மாதிரி கொடுத்துருக்காங்க. அதோட வேல்யூ நம்மள்கிட்ட வந்து 10th டேர்ம் கேட்டிருக்காங்க. அதாவது T10 அப்படின்னு நம்ம எடுத்துக்கலாமா? இதுக்கு வந்து சம் ஆஃப் n மைனஸ் சம் ஆஃப் n மைனஸ் 1 இந்த மாதிரி ஒரு ஃபார்முலா வரும். அதாவது ஒரு டேர்ம் என்ன வந்து நம்ம கண்டுபிடிக்கணும் அப்படின்னா சம் ஆஃப் n மைனஸ் சம் ஆஃப் n மைனஸ் 1. ஸோ இதுல வந்து டேர்ம் வந்து 10 நம்ம கண்டுபிடிக்கணும், 10வது உறுப்பு. அப்போ சம் ஆஃப் 10 மைனஸ் சம் ஆஃப் 9 நம்மளுக்கு இங்க ஃபார்முலா தெரியும். ஸோ சம் ஆஃப் 10 பாத்தீங்கன்னா n இருக்க இடத்துல எல்லாம் நம்ம 10 சப்ஸ்டிட் பண்ணலாம். 5 இன்டு 100 ஸ்கொயர் பிளஸ் 100 ஸ்கொயர்ல 10 ஸ்கொயர் பிளஸ் 3 இன்டு 10 divided by 2 minus 5 into 9 the whole square plus 3 into 9 divided by 2. இது பண்ணோம் அப்படின்னா இதுல வந்து 530 வரும். 530 divided by 2 அந்த மாதிரி வரும். இங்க வந்து 81 into 5 81 into 5 405 into 27 divided by 2. Sorry, into plus 27 equal to 530 divided by 2 minus 432 divided by 2. ரெண்டு சைடு 2 இருக்கனால நம்ம 2 எடுத்துக்கிட்டு 530 minus 432 பார்க்கலாம். 530 minus 432 8 into 8 into 7 98. So 98 divided by 2 இதை நம்ம டிவைட் பண்ணோம் அப்படின்னா 49. ஆன்சர் பார்த்தீங்கன்னா 49. ஆப்ஷன் செக் பண்ணலாம். ஆப்ஷன் சில இருக்கு 49.